ஹாஸ்பிட்டல் பேக்கில் பிரசவத்துக்கு போகிறவங்க பேபியோட ட்ரெஸ்ஸு, மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ்னு இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்து வைக்கிறவங்க ஒரு ஐட்டமை தயவு செய்து எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க. என்ன ஐட்டம் கேட்குறீங்களா? கோம்புக்கும் மெட்டர்னிட்டி பேக்கும் என்ன சம்மந்தம்? இதான உங்கள் டவுட்டு? அதை சொல்ல தாங்க இந்த பதிவு. ஸோ மை டியர் மாமிஸ், வெல்கம் டு கிருஷ்ண கர்வினி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. என்ன நான் இந்த பதிவில் சொல்ல வரேன் அப்படின்னா, மெட்டர்னிட்டி பேக்கில் எதுக்கு ஹாஸ்பிட்டல் பேக்கில் சீப்பு வைக்கணும்? தலை சீவதா? நோ. இது வந்து லேபர் ரூம்குள்ளே போகிற லேபர் பெயினில் நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த பெயினை வந்து டாலரேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சீப்பு. ஸோ உங்களோட கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாகி வர நீங்கள் வந்து தேவையில்லாத அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோம் டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா, பெயின் கேட் தியரி. அதாவது உங்களுக்கு கன்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் டீப் ப்ரீத்திங் பண்ணுறீங்க. ரெண்டாவது வந்து இந்த கோம்பை அழகாக இப்படி கையில் வச்சு இப்படி அந்த கன்ட்ராக்ஷன் வரும்போது இப்படி அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கையிலையும் நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிரெயினுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுத்து நமக்கு கன்ட்ராக்ஷனால் வர பெயினோட காம்படிட் பண்ணி இந்த கால பிரசவ வலி பெயினை வந்து அந்த பர்செப்ஷனை கம்மி பண்ணும். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன். ஸோ மை டியர் மாமிஸ், இனி லேபர் பெயினில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டெலிவரிக்காக போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு சின்ன சீப்பை எடுத்துகிட்டு போங்க. அந்த எப்போல்லாம் உங்களுக்கு கன்ட்ராக்ஷன் வருதோ நல்ல டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சீப்பை வச்சு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கன்ட்ராக்ஷன் போகிற வரைக்கும் இந்த சீப்பை பிடிங்க. அப்போது காய்ச்சி மூச்சுன்னு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அழகாக நீங்கள் உங்களோட பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்களே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ரெக்னன்சி அப்டேட்ஸ்க்கு நம்ம கிருஷ்ண கர்வினி கேந்திராவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு மாம்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.